விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 90வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 90. தலைவியின் கண்ணழகு. தலைவியின் கண்ணழகு. தண்டு உலாவிய தாமரை பொய்கையில், தண்டு உலாவிய தாமரை பொய்கையில் முண்டு நீரை முகத்தரகு ஏந்தினாள். கெண்டை கெண்டை என கரை ஏறினாள். கெண்டை காண்கிழல் நின்று தயங்கினாள். தலைவியின் கண்ணழகு. தண்டு உலாவிய தாமரை பொய்கையில், தண்டு உலாவிய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினாள். கெண்டை கெண்டை என கரையேறினாள். கெண்டை கெண்டை என கரையேறினாள். கெண்டை காண்கிழல் நின்று தயங்கினாள். ஒருத்தி கொடிகளை உடைய தாமரை பொய்கையில் உள்ள தண்ணீரை கையால் முகந்து தன் முகத்தருகே ஏந்தி பார்த்தாள். ஒருத்தி கொடிகளை உடைய தாமரை பொய்கையில் உள்ள தண்ணீரை கையால் முகந்து கையால் எடுத்து தன் முகத்தருகே ஏந்தி பார்த்தாள். அதில் தெரிந்த தன் நிழலை பார்த்து, அதாவது தன் முகத்தை பார்த்து, கெண்டை மீன் கெண்டை மீன் என கூவிக்கொண்டே நீரை கீழே விட்டு தரையில் ஏறி பார்த்தபோது அக்கெண்டை மீனை காணாமல் நின்று மயங்கினாள். மீண்டும் பாடலை பார்ப்போம். தண்டு உலாவிய தாமரை பொய்கையில் முண்டு நீரை முகத்தருகு ஏந்தினாள். கெண்டை கெண்டையென கரை ஏறினாள். கெண்டை காண்கிழல் நின்று தயங்கினாள். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 90வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜல் அதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.